பிரான்சில் மக்களை வாட்டி வதைத்து வந்த கடுமையான வெப்ப அலை தற்போது தணிய தொடங்கியுள்ளது. மேற்கு மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் 40 பாகை செல்சியஸ் வரை பதிவான வெப்பத்தின் உச்சக்கட்டம் கடந்துவிட்டதாக மெத்தோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது. வெப்பத்தின் தாக்கம் நேற்று கிழக்கு பகுதிகளுக்கு நகர்ந்தது. அதே சமயம் நாட்டின் மேற்கில் இருந்து குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியுள்ளது. இந்த வெப்பநிலை குறைவு ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாடு முழுவதும் பரவலாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பமான அட்லாண்டிக் காற்றும் குளிர்ந்த காற்றும் சந்திப்பதால் வார இறுதியில் கடுமையான இடி மின்னலுடன் கூடிய புயல் உருவாகும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மலைப்பகுதிகளில் பைரனீஸ் மற்றும் ஆல்ப்ஸ் மலைகளில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்று புயல் ஆபத்து மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. நாட்டின் தென்மேற்கு பகுதியிலிருந்து மத்திய மற்றும் வடகிழக்கு பகுதிகள் வரை பரவலாக மழை மற்றும் இடிமின்னல் தாக்குதல் இருக்கக்கூடும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பலத்த காற்றும் வீசும் வாய்ப்புள்ளது. வெப்ப அலை உடனடியாக முழுமையாக விலகாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் மெதுவான வேகத்திலேயே குறையும் என்பதால் அடுத்த வார நடுப்பகுதி வரை பொதுமக்கள் பொறுத்திருக்க வேண்டியிருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் 2ஆம் பாதியில் வானிலை முற்றிலும் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து குளிர்ச்சியான காற்று வீசக்கூடும் என்பதால் எதிர்வரும் 24 முதல் 30 வரையிலான காலப்பகுதியில் மீண்டும் கனமழை மற்றும் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.